வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ரசகுல்லா பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பால் 1 லிட்டர் போல் எடுத்திருந்தேன். இந்த பால் என்னென்னா கொஞ்சம் புளிப்பு வாடை வந்த மாதிரி இருந்துங்க. சரி பசும்பால் இது, அதனால் சரி தயிர் இருக்குது ரசகுல்லாவாக பண்ணிடலான்னு இது பண்ணிட்டேங்க. காஃபி டீ எதுவும் போட முடியாது, அதனால் ரசகுல்லாவாக போட்டுடலாம். இந்தமாரி உங்கள் வீட்டில் புளிப்பாக இருக்குது, கொஞ்சம் பால் திரிஞ்சிடும் போல் டவுட்டாக இருக்குன்னா இந்தமாரி எடுத்துங்க. இதை என்ன பண்ணால் கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லா புளிச்ச தயிர் ஊற்றிடணுங்க. 2-3 ஸ்பூன் கூட ஊற்றலாம். புளிச்ச தயிரை ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சாலே இப்படி திரிய ஆரம்பிக்கும். தெளிவாக தண்ணி வரும். நான் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து நம்ம மோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோர் இல்லை சப்பாத்தி மாவு பிசைய யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க. இதங்காட்டி இதில் வந்துருச்சு எல்லா சத்தும். இதை வேஸ்ட்டு பண்ண வேணாம். சப்பாத்தி மாவு பிசையலாம், மோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதாவது பண்ணிங்க, ப்ரிப்பேர் பண்ணிங்க. இப்போ அதை கொஞ்சோண்டு தண்ணியோடு இதை அடியில் வச்சு இதை அடியில் தங்கிடுங்க. அப்படியே நல்லா திரிஞ்சு அடியில் தங்கியிருக்கும். இந்த பாருங்க, இந்தமாரி திரிஞ்சு தங்கும். நம்ம தெளிவாக தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் அடியில் இந்த தண்ணியோடய வச்சுட்டேன். அந்த திரிஞ்சு வந்து அந்த பால் தான், நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, அந்த பாலே இப்படி தண்ணி விட்டுரும். நல்லா தண்ணி விட்டு அதை 5 நிமிஷம் இப்படி கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சா நல்லா திரிஞ்சு வந்துடும். இதுதான் பக்குவம். இதுதான் நமக்கு பக்குவங்க. இதை பாருங்கள், இப்படி சாய்ச்சா கூட கொட்டாது, நல்லா திரிஞ்சிருக்கும். உருட்டை நல்லா வருங்க. பக்குவம் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 5 நிமிஷம் ஆச்சு. இதை வடிகட்டிக்கலாம். 5 நிமிஷம் ஆகி நல்லா கொதித்து உங்களுக்கு இதை இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா வரும். இப்படி வந்துருச்சுனாலே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருணுங்க. 5 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நல்லா திரிஞ்சு கிடைக்கும் நமக்கு. இது பன்னீர் மாதிரிங்க. இதுதான் பன்னீர். இதுதான் பன்னீர் ஸ்டேஜு. இதை அப்படியே இது பண்ணி வடிகட்டி பீஸ் போட்டால் பன்னீர் ரெடி. அது ஒரு நடை எப்படின்னு காமிக்கிறேன். இதுதான் பன்னீர் ஸ்டேஜ். இதை எடுத்து நம்ம இப்போ வடிகட்டிக்கணுங்க. 5 நிமிஷம் வச்சுட்டேன், நல்லா திரிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், இது மாதிரி வந்துடும். இதை எடுத்து திருப்பி இதை வடிகட்டில் போடணுங்க. இதில் போட்டேன், தண்ணி சொட்டிகிட்ருக்கு பாருங்கள். நான் தண்ணி சொட்டிகிட்ருக்கு. இது தண்ணி சொட்டுறது நிற்கணுங்க. நல்லா அந்தளவுக்கு நம்ம தண்ணி ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம நல்லா அழுத்தி பிசைய போகிறோம். அதனால் இதை நல்லா அழுத்தி பிசைய விட்டுருவோம். கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சுத்தமாக இறங்கிடும். ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வடிகட்டும். ஒரு 5 நிமிஷம் வடிகட்டுன்னு விட்டுருங்க. இப்போ இதை வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை நல்லா நம்ம பிசையணும். கையால் இப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா பிசையணும். அதங்காட்டி இப்படி பிசைஞ்சாதாங்க, இப்படி பிசையணும். பிசைஞ்சா அந்த கொஞ்சம் சாஃப்டாகும். நமக்கு இந்த உருண்டை பிடிக்க வரணுங்க. இந்த எண்ணெய் கூட தண்ணி வருது, புழிய வருது பாருங்கள். இதை பாருங்கள், இப்படி உருண்டை நமக்கு பிடிக்கணும் நல்லா. அது வந்து உடையாமல் இருக்கணும். தண்ணியில் நம்ம கொதிக்க வைப்போம், அந்த நேரம் உடையக்கூடாது. அதுக்கு தான் இந்தமாரி நல்லா உருட்டணும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி மசிச்சுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா உள்ளங்கையில் ப்ரெஷர் கொடுத்து, கையில் ஃபோன் இருக்க வாசி என்னால் பண்ண முடியல, கீழே வச்சுட்டு அழுத்தி பிசையணுங்க. இங்கே பாருங்க, இப்படி நல்லா உள்ளங்கை எப்படி வச்சுக்கிட்டு இதை பாருங்க. இந்த இடம் தாங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு அழுத்த முடியும். நல்லா ப்ரெஷர் வரும் அந்த இடம் தான். நசுங்கும் நல்லா, அந்த நைஸாகும். மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க, மிக்சிலெலாம் போட வேணாம். இப்படியே கொஞ்சம் பொறுமையாக சூட்டோடு பண்ணுனா நசுங்கிடுங்க. அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுதான் உதிரி பன்னீருங்க. உதிரியாக இருக்கிற பன்னீர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நான் பசும்பாலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா எருமை மாட்டுப்பால் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஆவினில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆவின்னு ஆரோக்கியம்லாம் அந்த ஆரஞ்சு கலர் ஃபுல் ஃபேட்டு, அது ஃபுல் ஃபேட் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். வரும். இந்தமாரி ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அந்த தண்ணி சொட்டுது. இந்த பிழிஞ்சு எடுத்துகிட்டு தண்ணியை பிழிஞ்சு இப்படி எடுத்து வச்சுட்டு நான் அப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு தாங்க இப்படி கொஞ்சம் பிழிஞ்சுக்கணும். கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வடியணும் இல்லை, கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன்,
நம்ம கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா அரை ஸ்பூன் போடணுங்க, ரொம்ப போட்டக்கூடாது. ஆனால் அரிசி மாவுலாம் போட்டக்கூடாது, ஏன்னா நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கும்போது அந்த மாவு கரைஞ்சி கலரே ஒரு மாதிரி ஆகிடும். இதை பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ வடிகட்டியும் கொஞ்சம் இருக்குது. அந்தமாதிரி தண்ணி இருந்ததுன்னா எடுத்துருங்க. டைம் இருந்தால் ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா வடிஞ்சிரும். நம்ம உடனே பண்ணுற வாசி இந்தமாரி பண்ணுறோம். அரை ஸ்பூன் மைதா. இதை நல்லா மசிக்கணுங்க. இதை மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மைதா சேர்க்கணும். இப்போ எடுத்த உடனே நம்ம சேர்த்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியும், ரொம்ப பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப தெரியாது. சின்ன பசங்களாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு தான் நான் லென்த்தாக வீடியோ போடுறேங்க. இதை ஷார்ட்டாக போட்டுட்டா புரியலைங்கிறாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் கிடுகிடுன்னு போட்டுறீங்கன்னு. 1 நிமிஷத்தில் அப்புறம் கட் பண்ணி போட்டால் தான் அது 1 நிமிஷம் வீடியோவாக வருது. கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறாங்க லென்த்து வீடியோனா, ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அப்படி போடுறது. இது விரிவாக போட்டிருக்கேங்க. அதான் எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். முதல்ல 1/2 லிட்டரில் செஞ்சு பாருங்கள். இது 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். இங்கே 1/2 லிட்டரில் செஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சிங்க. இந்த இப்படி இப்போ படிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மாவு கன்சன்சி வரணும். அது மாவு மாதிரி இதை வருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி அழுத்தினா அப்படி மாவு இது தாங்க கரெக்டு. இப்போ தான் நம்ம மைதா சேர்க்கணும். இதெல்லாம் பொலன்னு இருக்குது. அதெல்லாம் நல்லா ஃபோன் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா போட்டு இப்படி பிசைஞ்சு அழுத்தி உள்ளங்கையெல்லாம் தட்டை ஒரு கையில் பிடிச்சிக்குங்க. தட்டை பிடிச்சிக்கிட்டா தான் நமக்கு பிசைய வரும், தெரியுதுங்களா? இப்படி தாங்க இருக்கும். இப்படி தான் இருக்கும். நம்ம அதை உதுத்திங்கன்னா அது கடைப்பிடிக்கு பன்னீராகவும் வந்துடும். இந்த பாருங்கள், பழையபடிக்கு முன்ன நைஸ் பன்னீர் ஆகிடும். பெருசாக இருந்தது அப்படியே நைஸ் பன்னீராக இருக்கும். இதுதான் பக்குவம். இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் தட்டையாக. இதில் வந்து 1/2 ஸ்பூன் மைதா போட்டு பிசைஞ்சு உங்களுக்கு கொண்டு வரேங்க. இப்போது இந்த இது இப்படி திரட்டிங்க. கொஞ்சம் இது ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு தரணுங்க. நம்ம போட்டு தேய்க்கிறோம்ல, தேய்க்கும் போதே நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும், தண்ணியும் வடிச்சிடுறோம். ஆனால் நல்லா தேவைன்னா தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இதாகும். இப்படி உருட்டை வராது. உருட்டை வருது பாருங்கள். ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இதை பாருங்கள், இது உங்களுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது தண்ணி இல்லாமல் நான் அழுத்தி பிசைஞ்சது. இது வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றுன வாசி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உருண்டை நல்லா வழுவழுன்னு வரும். இது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அதனால் முதல்ல இப்படி பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிங்க, அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம இதில் லைட்டாக தேய்க்கணும். நல்லா லேசாக தேய்ச்சிங்கன்னா அப்படி வரும். இருங்க, ஓவல் ஷேப்பில் போகுது. இதை பாருங்கள், இந்த மாதிரி வரணுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது தாங்க. இப்போது நான் 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க போட்டிருக்கேங்க. கொதிச்சிட்ருக்கு. இப்போது ஒரு டம்ளர் அளவு ஒரு 150 கிராம் 200 கிராம் அளவு சர்க்கரை, 150லேருந்து 200 கிராம் இருக்கலாம் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காங்க போட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த சர்க்கரை கரையணும். நல்லா கொதி வர விட்டு நம்ம இந்த பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோம்ல, இதை அதில் போடணுங்க. அதில் போட்டு கொதிக்கணும். நல்லா ஸ்லோ பண்ணிடணும். நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நமக்கு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷமாவது கொதிக்கணுங்க. அந்த தண்ணியும் சுண்டிடும் கொஞ்சம் அளவு. அது தண்ணியிலே குடிக்கணும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இந்த தட்டை போட்டு பால்ஸை, இந்த உருட்டின பால்லாம் போட்டுட்டு இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டா அது நல்லா உள்ளே வெந்துருங்க. நம்ம கிளறக்கூடாது, போட்டவுடனே கிளறக்கூடாது. கரண்டி போட்டு கிளறலாம் கூடாது. அந்த உருட்டின பால்ஸை போடுறோம், தட்டை போட்டு மூடிடுறோம். திட்டமாக தீ வைங்க. ரொம்ப ஸ்லோவும் வேணாம், ரொம்ப ஹையும் வேணாம். திட்டமாக இருக்கணும். கொதிக்கிட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். தண்ணி நிறையா இருக்குல்ல, அதனால் ஒன்றும் தீஞ்செல்லாம் போகாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சர்க்கரை இப்போ வந்து ஒன்று எடுத்து போட்டுருவோம். பொறுமையாக போடுங்க, ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. இதை அப்படியே பூ போல் பிடிச்சி பூ போல் போடுங்க. ஒன்றா போடுங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக அப்படி சாய்ச்சோன்னா ஒரு சில நேரங்களில் அது உடைய சான்ஸ் இருக்குது. ஒன்று மேலே ஒன்று மோதி. ஒன்றா போடுங்க.
நம்ம தண்ணி இருக்கிற இடமா போடுங்க. அந்த பால்ஸ் மேலே போடாதீங்க, மேலே மேலே அதை மோதாமல் தண்ணி இல்லாத இடமா பார்த்து ஓரமாக போடுங்க. அவ்வளோதாங்க. மேலே ஏலக்காய் மதக்குது. எசன்ஸ் அது கொதிக்க கொதிக்க இறங்கிட்டுருக்கோம். இப்போ நான் உப்பு போடல, கொஞ்சம் நம்ம வேக விட்டு நல்லா ரெடியாக விட்டு கடைசியாக பிஞ்சு உப்பு போடணுங்க. கொஞ்சோண்டு துளி உப்பு, அந்த இனிப்பு எடுத்து காமிக்கணும் நமக்கு. அப்போ தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்தமாரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து தட்டை போட்டு மூடிடுவோங்க. மூடிட்டு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் இல்லை, மிஞ்சி போனால் 1/4 மணி நேரம் ஆகுங்க. நான் அதை காமிக்கிறேன். குலோப்ஜான் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும். கடையிலலாம் வாங்குனீங்களா என்னன்னே தெரியாது, லப்பர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில் வாங்கும் போது அதான் அந்த டின்னுலலாம் போடுறாங்க பாருங்கள், அதை கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அந்த டின்னில் என்னவான் கலப்பானுங்களோ தெரியாது, ஒரே லப்பர் மாதிரி இருக்கும். அந்த சாப்பிட்டிங்கன்னா சவ்வுன்னு இன்னும் லப்பரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது. இதுமாரி ஹோம்மேடாக வீட்டில் அவசியம் எல்லோரும் செய்யுங்க. நல்லா வந்திருக்கு. ரசகுல்லா தயாராகிடுச்சுங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் போட்டுங்க. நெய் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போடணுன்னா சால்ட்டும் போட்டுருங்க. துளி சால்ட்டு, பிஞ்சு சால்ட்டு போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுங்க. ஃப்ளேவர் பிடிக்குன்னா நெய் சேர்த்துங்க. சூப்பராக வந்திருக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் நெய் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். நான் நெய் தாங்க 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. அவசியம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.